ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி விஜயை நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அவரால் ஒரு ஃபோன் கூட பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கடைசியில் ஃபோனும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து பூர்ணிமா வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. அதனால் காவேரியோட கால் வந்து வெயிட்டிங்கில் வந்துடுது. இப்போ பூர்ணிமா வந்து அவங்களோட அதாவது அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தா பிரச்சனை, அதனால் நீங்கள் வரணும் சார்னு சொல்லும்போது விஜய் வந்து இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், இப்போ என்னால் வர முடியாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னோட ஒய்ஃபை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லைன்னு சொல்லி ஃபோனும் சுவிச் ஆஃப் ஆகிடுது. இப்போ காவேரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா அந்த பூர்ணிமா இருக்காங்களே ஆஃபீஸ்லேருந்து நேராக விஜய்க்கு காவேரிக்கு கால் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ விஜய் போய் வெண்ணிலாவை பார்க்குறாங்க. வெண்ணிலா விஷயமா சொல்லிட்டு பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வெண்ணிலா பார்த்தா எமோஷனல் அப்படியே கண் கலங்குற மாதிரிலாம் காட்டுறாங்க. அடுத்து விஜய் வந்து அங்கேருந்து சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ காவேரி ஆஃபீஸ் விஷயமா பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. தாத்தா கேட்கும்போது இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் ஏமா நீ போகிற, சரி விஜய்க்கு கால் பண்ணும்போது கால் பண்ணால் அங்கே தான் சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆகிடுதில்ல, சுவிச் ஆஃப்னு சொன்னதுக்கப்புறம் சரி நான் ஆஃபீஸுக்கு போய் பார்த்துக்கிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தாத்தா வந்து காவேரி வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்க்குறாங்க. அடுத்து குமரன் வந்து வீட்டில் ஷூட்டிங் விஷயமா பேசிட்டு ஒரு மாதிரி ஃபன் கலாட்டம் நடக்குது. அப்புறம் சொல்லிட்டு ஷூட்டிங்கே கிளம்பிடுறாரு. இப்போ விஜய் வந்து வீட்டுக்கு இறங்கி வந்துடுறாரு. வந்ததுமே வீட்டுக்குள்ளார வந்து காவேரின்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் வராரு. அந்த நேரத்தில் வழக்கம் போல் ராகினி வந்து விஷத்தை கேட்குற மாதிரி காவேரியை பற்றி தப்பாக விஜய்கிட்ட சொல்கிறாங்க, எங்கேயோ ஊர் சுற்ற போயிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் விஜய்க்கு தான் தெரியுமில்ல ராகினி எப்படின்னு, அதனால் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுட்ருக்காங்க. போதா குறைக்கு பார்த்தோம்னா தாத்தாவும் வந்துடுறாங்க. தாத்தாவும் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பாக வந்து ராகினியை வந்து நோஸ் கட் பண்ணி விட்றாங்க. ஒரு கட்டத்தில் ராகினி வந்து ஒன்றும் பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து தாத்தா வந்து விஜய்கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. முதல்ல வெண்ணிலா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் காவேரி விஷயமாக சொல்கிறாங்க, நீ வெண்ணிலா கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அது காவேரிக்கு எப்படி இருக்குன்னு நீ யோசிச்சு பார்த்தியான்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து அந்த இப்போ அதாவது அங்கே பிரச்சனை விஷயமா பார்க்குறதுக்கு காவேரி போயிருக்காங்கங்கும்போது ஏன் போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் யோசிக்கிறாரு. இதை தான் நமக்கு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்களே, அங்கே போய் எதுவும் பிரச்சனை நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் தான் கல்லில் அந்த மாதிரி அடிபட்டு நெத்தியில் காயம் ஆகி இந்த மாதிரி ரத்தம் வருது. அப்போ தான் விஜய் போய் பார்க்குறாரு காவேரியை. அடுத்தடுத்து நமக்கு ரொம்பவுமே கண் கலங்குற மாதிரி சூப்பரான மூமெண்ட்லாம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான எபிசோடு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறது சொல்லுங்கள். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.